ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம புத்தரோட ரொம்ப முக்கியமான இடம், சித்தார்த்தாவா இருந்து புத்தரா மாறின இடம் போதகயாக்கு போக போறோம். உள்ள மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜர்ஸ் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கு இங்கே ஃப்ரீ கிளாக் ரூம்ஸ் இருக்குது. நம்ம ஃபோன்ஸ் அப்புறம் லக்கேஜ் கூட வச்சுட்டு டோக்கன் வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கேமராஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா ஹேண்ட் கேமராஸ்க்கு 300 rupees, வீடியோ கேமராஸ்க்கு 500 rupees பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே போகும்போதே ரெண்டு சைட்லேயும் ரொம்ப அழகான பூச்செடிங்க, பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. இந்த போத்கயா டெம்பிள் அப்போது பீகார் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஸ்ரீ நிதிஷ்குமார் அவங்க 7th January 2018 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. என்று ஆன உடனே பெரிய கோபுரம் தெரியும். அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆக்சுவலாக புத்தான்றது பேர் இல்லை, அது ஒரு நிலை. அதாவது சித்தார்த்தர் உண்மையை தேடி அவர் நிறைய இடம் போகிறாரு. அப்போ போதகயாவில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு வராரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது. அதனால அவர் இங்கே தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 3 பகல் 3 ராத்திரி தவம் பண்ணுறதுனால அவர் ஞானம் அடைகிறாரு. ஞானம் அடைஞ்சதோடு விடாமல் அவர் ஞானத்தை தக்க வைக்கிறதுக்கும் நிலைப்படுத்துறதுக்கும் அவர் 7 வாரம் தொடர்ந்து நிறைய நிலையில் இருந்த இடம்தான் போதகயா. அதில் அவர் ஞானம் அடைஞ்சது ஒரு போதி மரத்துக்கு கீழே. உங்களுக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரியணும்னா இங்கே நிறைய கைட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே புத்தர் ஞானம் அடைஞ்ச எல்லா நிலையும் செதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தால் அந்த போதி மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்.
போதி மரத்தை சுற்றி பிராஸில் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப செக்யூர்டாக அதை பாதுகாக்கிறாங்க. இந்த மரத்தோட கீழே ஸ்ரீலங்காவில் ஒரு கோவிலில் வச்சுருக்காங்க. அங்கேயும் அது மரமாக இருக்குது. இந்த இடத்துல தான் அவர் நடக்க நடக்க தாமரை மலருமா. அது கத்தாச்சியாக நிறைய தாமரை பூவை கல்லில் செதுக்கியிருக்காங்க. நாம் இங்கே வந்தால் அந்த போதி மரத்துக்கு கீழே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணால் நமக்கே ஒரு அமைதி கிடைக்குது. இந்த போதி மரத்தோட இலை கீழே விழுந்திருந்தது. அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அது ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு மெமோரியாக இருக்கட்டும்னு. இந்த இடம் ஈவினிங் லைட்டிங்கில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா. இந்த கல் எல்லாமே 2300 இயர்ஸ் பழமையானதான். இந்த கோவில் கம்ப்ளீட்டாக புத்திசமை குறிக்குது. டெம்பிள் பார்க்க தாய்லாந்து பேங்காக்ல இருக்கிற டெம்பிள்ஸ் மாதிரியே தெரியும். நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching. Bye.